வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பரங்குன்றம் மலை இது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்க்காத மற்ற மாவட்டங்களில் உள்ள எல்லோரும் பார்த்துக்கோங்க. இது வந்து படி வந்து 650 படி அந்த மாதிரி சம்திங்கில் இருக்குது. இது காலையில் ஏர்லி மார்னிங் வந்து எங்களோட ரொட்டீன் வந்து வாழ்க்கை என்னென்னா, இது காலையில் ஏர்லி மார்னிங் வந்து கீழேருந்து மேலே படி மேலே ஏறி போவோம். ஏறி போய் அங்கே போய்ட்டு இறங்கிட்டு இருக்கோம். நல்லா கார்டியோ பண்ணிட்டு கீழே இறங்குவோம். காலையிலே வந்து கீழே இறங்கி கீழே வந்து கார்டியோ நல்லா பண்ணுவோம். உடம்புக்கு மனசுக்கு இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆரோக்கியமாக, ஏன்னா மனுஷன் வாழ்கிறதுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமானது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறார்கள். அதனை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் நீங்கள் அவசியமாக பண்ணணும். உடற்பயிற்சி என்பது 6 மணிக்கு 5 மணிக்கு இது மட்டும் உடற்பயிற்சி அல்ல. இது நீங்கள் மலையில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு அந்த லங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த இருதயத்துக்கு நல்ல ஒரு விதமான ஒரு எக்ஸசைஸு இது மலையில் ஏறி இறங்குறது. மற்ற நாளை காட்டிலும் அது நீங்கள் கரெக்டாக ரொட்டீனாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இது நாங்கள் இந்த இடத்துல இங்கே மதுரையில் இருக்கிறனால வந்து உடம்பு எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா புத்துணர்ச்சி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற. அப்போ மற்ற மாவட்டங்களில் உள்ள மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கங்கே உங்களுக்கு தோணும் வந்து உடற்பயிற்சி என்பது இருந்தாலும் மிகவும் அவசியமானது. அது காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஜாக்கிங், வாக்கிங், இல்லைன்னா ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போகலாம். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock நீங்கள் எந்திரிச்சு உடம்பு இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெய்லி 1 hour மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜிம்முக்கெலாம் போகிறவங்க ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி சம்திங்லாம் விளாடுவாங்க. நம்ம 1 hour மட்டும் டெய்லி நம்ம உடம்புக்கு பயிற்சி கொடுத்தோம்னா போதும். உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் நல்லா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா வேலை செய்யலாம், சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மைண்டை திசை திருப்பி இந்த மாதிரி இதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு நல்லா இதமாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நல்லா அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணுவதற்கு ஏதுவான ஒரு வழிவகைகளாக இருக்கும். எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, எல்லோரும் இப்போ வந்து மாறிட்டு வர்றாங்க. வந்து ஏன்னா முன்னாடியே வந்து யாரும் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, வைக்கிறது கிடையாது. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் வந்து அவங்க வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த சூழ்நிலையை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும், வைக்கும். சில பேர்த்துக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சோம்பேறித்தனப்படாமல் மார்னிங் ஒரு 5 o'clock இந்த மாதிரி டெய்லி எழுந்திரிச்சு பார்த்தோம்னா தெரியும். வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டயத்தில் நமக்கு முழிப்பு வந்துடும். வரும்போது நான் போகணும், அப்படியே எழுந்திரிச்சு வேலை போகிறேன், ரிலாக்ஸாக அப்படியே பாருங்கள். அப்படியே பொடி நடையாக வெளியில் நடக்கலாம். இல்லை ஓட நினைப்பவர்கள் ஓடலாம். இது மாதிரி வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்பதற்கு
உதாரணம் மேலே ஏறிட்டு இறங்குறாரு. இந்த மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் நல்லா இயற்கை காற்றை வாங்கி நல்லா ஜாலியாக அப்படியே உடம்புக்கும் இதமாக இருக்கும், மனசுக்கும் இதமாக இருக்கும். அதே மாதிரி இயற்கை காற்றை வாங்கின மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைஞ்சு கிடக்கிறது வந்து அது செயற்கையான ஒரு காற்றை சுவாச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ வெளியில் போகணும், வைக்கணும், 4 இடங்களை பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும். நிறையா பேர் நிறையா பிரச்சனைகளில் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த கஷ்ட சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி எறிந்து விட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. அதை கருத்தில் கொண்டு தான் மார்னிங் எக்ஸசைஸ் மஸ்டாக எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் உங்கள் மனதும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். மனதும் உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதை மனதில் கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பது எனது கருத்தாக எனக்கு தோன்றியது. அதனால்தான் உங்களிடம் இந்த மாதிரி திருப்பரங்குன்ற மலை மேல் ஏறும்போது ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணினால் மக்கள் பார்ப்பார்கள் என்றுதான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து என்னோட யூடியூப் சேனல் தமிழன் ராஜு பாய் என்ற யூடியூப் சேனலில் அதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழன் ராஜு பாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இருக்கும் பார்த்தீங்கன்னா 430 கிலோமீட்டர் 430 படியை கடந்தாச்சு. இப்போது மேலே போயிட்டுருக்கோம். நன்றாக உடற்பயிற்சி செய்யுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஏர்லி மார்னிங் பாருங்கள் நிறைய உணர்த்தி உங்களுக்கு மேலே உள்ள வழிவாசல் போகலாம். இந்த வழி தெரியுதா? இந்த வழி தான் உங்களுக்கு வழிவாசல் போகிற வழி மேலே உள்ளது. மேலே 2 டாக் நிற்கிது. இது மேலே எதுக்கு போகிறோன்னா, மேலே ஒரு கோயில் இருக்குது, காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த வழியாகத்தான் வர வேண்டும். தரிசனம் பண்ண நினைப்பவர்கள் பாருங்கள். நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கோயிலில் இந்த மலை மேலே ஏறி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு ஆலயத்தை தரிசனம் முருகப்பெருமான் செய்வது மட்டுமல்ல,
மேலே ஏறி வரும்போது உடம்புக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும். வாங்க கூடவே வாங்க, பாருங்கள் வியூவை பாருங்கள். பாருங்கள் மக்களை, திருப்பரங்குன்றம் இயற்கை சூழ்ந்த இந்த இடத்தை பாருங்கள். பாருங்கள், பாருங்க, ஏதாவது மழை பெஞ்சுன்னா தண்ணி நிறையா இந்த நிற்கும். பாருங்க, இங்கே கீழே பாருங்க, இதுதான் பாம்பெலாம் இருக்கும். பாம்பு ஒரு டாகு, உள்ள ஒரு டாகு, அதோட குட்டிக்கு குட்டி போட்டு எப்படி பால் கொடுக்குன்னு பாருங்கள். உள்ள பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. குட்டி இருக்கு. அப்படியே வாங்க, திரும்ப மலை ஏறலாம். இன்னும் படிக்கட்டுகள் இருக்கிறது. பாருங்கள், மேலே வந்தாச்சு, வரப்போகிறோம். இறங்காது. ஒரு மேலே நல்ல மழை. ஒருபடியாக மேலே வந்தாச்சு. தான் கடைசி. இதுக்கு மேலே போனோம்னா இங்கே ஒரு சாமி இருக்குது. இதுக்காக தான் இத்தனை படி ஏறி மேலே வரணும். முருகப்பெருமானை பார்க்க தரிசனம் செய்ய சுகமே இருக்கிறது. பாருங்க, நீங்கள பாருங்க, எனக்கு டெய்லி இதை வேலை ஜாலியாக இருக்காங்களா? பாருங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. தள்ளு என்ன பண்ணுறேன் பாருங்க. விட்டேன் பண்ணுறேன் பாருங்க.
கொண்டிருக்கிறான். கைஸ், திருப்பரங்குன்று மலை மேலே அப்படி இருக்கிறான் பாருங்க. அப்படி அங்கே தான் ஒரு சாமி இருக்குது. அப்புறம் அப்படில ஃப்ரெண்டு ஒன்று தெரியுதா கீழே தெரியுதா கோயில்? சுவாமி சரணம். அது தெரியுதா கோயில்? இங்கே வர்றதுக்கு தான் மக்களும் இவ்வளோ படி ஏறி வருவாங்க. அப்படியே வாங்க, உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன். பாருங்க வெளியில் பாருங்க இவ்வளோ செட்டை பண்ணுறாங்க. அப்படியே வாங்க, கீழே போய் மலையில் நின்று உங்களுக்கு வியூவை காமிக்கிறேன். சூரியன் உதிச்சாச்சு பாருங்க. படிக்கட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கேன். ஒரு உறுப்பில் பேர் இருக்காங்க. வியூ பாருங்க மக்களே, வியூ பாருங்க. மலை மேலே வியூ பாயிண்ட். பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்பரங்குன்ற மலை மேலே சரி முடிச்சாச்சு. வாங்க இன்னும் பக்கத்தில் போய் காமிக்கிறீங்க. பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். அவனால் வாழை பிடிச்சி என்ன பண்ணுறேன். வாங்க மக்களே, இங்கேருந்து பார்க்குறதுக்கு நமக்கே பயமாக இருக்குது. பாருங்க வியூவை பாருங்கள்.
எப்படி இருக்கு கைஸ் பாருங்க. திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருந்து ஹாய் எப்படி இருக்கு கைஸ் பாருங்கள். ஐயோ பாருங்கள் செம்மையாக இருக்கா. மார்னிங் வைப் சூப்பராக இருக்குது. ஓகே பாய். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து உங்கள் ராஜேஷ், தமிழன் ராஜு பாய் யூடியூப் சேனல். பாருங்க மக்களே, பாருங்க கீழே இறங்கியாச்சு. கீழே பாருங்க பாருங்க தமிழர்களின் அடையாள சின்னமான பனை மரங்கள் கீழே இருக்குது. திருப்பரங்குன்றம் மலை கீழே பாருங்க. சொல்லியாச்சு, மண்டேலேருந்து சொல்லியாச்சு. மண்டேலேருந்து வந்துடணும். சரின்னு டாப்ல வரும். சரி 7 மணிக்கு முடிச்சு ஜிம்முக்கு போயிடணும். நேரம் 1 மணி நேரம் 8 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். 8:30 குளிக்கிறேன், அப்படி கிளம்பிடுறேன். சரியா? மலை எடு, மலை தான் ஆகுது. இந்த பக்கம் மேலே எடுத்துட்டேன். கீழே தட்டு செயலாது. மலை கீழே வந்துச்சு. ரீப்பர் வாங்கிட்டியா? ரீப்பரு ரீப்பர் வாங்கியா? ஹேண்ட் ரீப்பர் பாருங்க கைஸ். ஹேண்ட் ரீப்பர் வாங்கிப்பா. கீழே இறங்கிடுச்சு. தெப்பம் திருப்பரங்குன்றம் மலைக்கு தெப்பம். அது சூப்பர். இன்னைக்கு மலை மேலே நல்லா பூஸ்டப்பாக ஏறி இறங்கியாச்சு.
வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் கைஸ். மலை மேலே ஏறி இறங்கியாச்சு. நல்லா பூஸ்டப்பாக ஜாலியாக இருக்குது.